ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ நற்றிணை, ஆப்ஷன் பி அகநானூறு, ஆப்ஷன் சி நல்ல குறுந்தொகை, ஆப்ஷன் டி ஐங்குறுநூறு. அடைமொழியோடு குறிக்கப்பெறும் நூல் எது? கேள்விக்கான சரியான பதில் நல்ல குறுந்தொகை. இரண்டாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆப்ஷன் ஏ நேமிநாதம், ஆப்ஷன் பி நன்னூல், ஆப்ஷன் சி தொன்னூல் விளக்கம், ஆப்ஷன் டி இலக்கண விளக்கம். குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி இலக்கண விளக்கம். மூன்றாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் சிறந்து விளங்கியது? ஆப்ஷன் ஏ குமாரகுப்தர், ஆப்ஷன் பி சந்திரகுப்த மௌரியர், ஆப்ஷன் சி ஹர்ஷவர்தனர், ஆப்ஷன் டி தனநந்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் யாருடைய காலத்தில் சிறந்து விளங்கியது? கேள்விக்கான சரியான பதில் ஹர்ஷவர்தனர். இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம். உலக அளவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது? உலக அளவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது? ஆப்ஷன் ஏ லத்தீன், ஆப்ஷன் பி மாண்டரின், ஆப்ஷன் சி ஹிந்தி, ஆப்ஷன் டி ஆங்கிலம். உலக அளவில் அதிகமாக பேசப்படும் முதல் மொழி எது? கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மாண்டரின்.